ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு, தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை, எல்லாம் நீர் தந்ததானம், எல்லாம் நீர் தந்ததானம், நான் வாழ்வது உமது கருணை, நான் வாழ்வது உமது கருணை, நான் வெறும் களிமண் தானே ஐயா, நான் வெறும் களிமண் தானே ஐயா, கையால் என்னை வணைந்திடுமே, கையால் என்னை வணைந்திடுமே, அகங்காரம் போக்கி அகம் சுத்தமாக்கி, அகங்காரம் போக்கி அகம் சுத்தமாக்கி, அன்பு மகளாக அன்பு மகனாக மாற்றும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை தருவீராக. அதிகாலையில் நீர் எங்களை தட்டி எழுப்பி உம்முடைய திரு சமூகத்திலே அமர வைத்திருக்கிறப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்முடைய வார்த்தை வசனங்களை தியானிக்கக்கூடிய அருமையான சந்தர்ப்பத்தை இந்த அதிகாலை வேளையிலே நீர் எங்களுக்கு தருகிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும், யூடியூப் வழியாக கேட்கின்ற பிள்ளைகளையும், கேட்கப் போகின்ற பிள்ளைகளையும் உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த ஒரு மணி நேரத்தை நாங்கள் முழுமையாக உமக்கு செலுத்த, காணிக்கையாக கொடுக்க, எங்கள் நேரத்தை உமக்கு காணிக்கையாக கொடுக்க, எங்கள் உள்ள கதவை நீர் திறந்துவிடும், எங்கள் அகக்கண்களை நீர் திறந்துவிடும், எங்கள் செவிகளை நீர் திறந்துவிடும். தூயாவின் நட்புறவால், தூயாவின் துணையினால் நாங்கள் உங்களுடைய வார்த்தை வசனங்களை தியானிக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக. ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பொறுப்பேற்றுக்கொள்ளும். உன் வார்த்தைகளை என் வாயில் வைத்து நீர் பேசுவீராக, நீர் இடைப்படுவீராக. ஆண்டவரே, நான் பேசப்போவதில்லை, நீர் என்னோடு பேசும். நீர் என்னில் இருந்து கொண்டு பேசும். ஆண்டவரே, நீர் என்னோடு பேசுவீராக. வார்த்தைகளை அனுப்பி பேசப்போவதற்காய் நன்றி. நீர் இடைப்படுவீராக. நான் ஒன்றுமில்லை அப்பா, வெறும் களிமண்ணாய் இருக்கிறேன். உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை உம்முடைய வார்த்தையின் அபிஷேகத்தினால் நாங்கள் ஒவ்வொருவரும் நிரம்பும்படியாக, வார்த்தையின் அபிஷேகத்தினால் நாங்கள் நிரம்பும்படியாக நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. ஆசீர்வதித்து கொண்டிருப்பதற்காய் நன்றி. இன்னும் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. ஆபிரகாமை அழைத்த தேவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் சொல்லும் இடத்திற்கு போ என்ற உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே சொல்லியபடியே உம்முடைய ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டு ஆபிரகாமை அழைத்தீரே அப்பா. ஐயோ, மோசேயை அழைத்தீரே, நான் திக்குவாயனாயிற்றே, எனக்கு பேச தெரியாதே என்று தன்னுடைய பலவீனத்தை சொன்னவனை நீர் அழைத்து, எகிப்தில் என் மக்களின் கண்ணீரை கண்டேன், அவருடைய கூக்குரலை கேட்டேன், அவர்களை, என் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து
அழைத்து வர உன்னை நான் அனுப்புகிறேன், நீ எழுந்து போ என்று சொல்லி 80 வயது நிரம்பிய மோயிசனை அழைத்தீரே அப்பா. இது இந்த முதிர் வயதிலும் நாங்கள் உமக்கு கனி தருகின்ற பிள்ளைகளாக எங்களையும் அழைத்தீரே. நீர் எங்களை முன்பே தெரிந்திருந்தீர், முன்குறித்திருந்தீர், எங்களை அழைத்தீர். உமக்கு ஏற்புடையவராக எங்களை மாற்றி உம்முடைய மாட்சியிலே பங்கு பெற செய்து உம்முடைய பணியை செய்கின்ற பிள்ளைகளாக எங்களை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் சிதறி போகாமல் இந்த சிறிய மந்தை நீர் கொடுத்த மந்தை ஆண்டவரே, நாங்கள் சிதறி போகாமல் உம்முடைய பணியை செய்ய ஆசீர்வதியும் பலப்படுத்தும். தானியேலை போல ஜெபிக்கிற பிள்ளைகளாக, தானியேலை போல முவ்வேளை ஜெயிக்கிற பிள்ளைகளாக எங்களையும் நீர் மாற்றிக்கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். பொறுப்பேற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். இந்த நாளிலே தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். தானியேல் ஒரு காட்சியை காணுகிறார். மியூட் போட்டுக்கங்க, அங்கே அது எக்கோ வருது. தானியேல் ஆகிய நான் இந்த காட்சியை கண்ட பின் அதன் உட்பொருளை அறிய தேடினேன். அப்பொழுது மனித தோற்றம் கொண்ட ஒருவர் எனக்கு முன்பாக வந்து நின்றார். தானியேல் ஒரு காட்சியை காண்கிறார். காட்சி காண்கின்றவராக இருக்கிறார். காட்சியின் விளக்கத்தை எடுத்துக்கூடக்கூடிய ஞானம் உள்ளவராக இருக்கிறார். தானியேல் அரசவையில் ஒரு காட்சியை காண்கிறார். அதனுடைய உட்பொருளை அவருக்கு தெரியவில்லை. ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறார் என்று சொல்லி, எப்படி என்று சொன்னால் தானியேல் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில நாட்கள் நோயுற்று நலிந்து கிடந்தேன். பிறகு எழுந்து அரசனின் அலுவலர்களில் ஈடுபட்டேன். ஆயினும் அந்த காட்சி என்னை திகைப்பில் ஆழ்த்தியது. அதன் பொருளும் எனக்கு சரியாக விளங்கவில்லை. தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில நாட்கள் நோயுற்று நலிந்து கிடந்தேன். பிறகு எழுந்து அரசனின் அலுவலர்களில் ஈடுபட்டேன். ஆயினும் அந்த காட்சி என்னை திகைப்பில் ஆழ்த்தியது. அதன் பொருளும் எனக்கு சரியாக விளங்கவில்லை. ஆமென், ஆமென். ஆமன் பாந்தவர்களே, தானியேல் சோர்வடைந்து போகிறார், நலிந்து போகிறார், நோயுற்று கிடக்கிறார். ஆனால் அரசனுடைய அலுவல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இந்த வேளையில் அவர் கண்ட காட்சி அவருக்கு திகைப்பில் இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. என்னவா இருக்குமோ என்று சொல்லி அவருக்கு அது விளங்கவில்லை. தானியேல் 8:15 நாம் வாசிக்கிறோம், தானியேலாகிய நான் இந்த காட்சியை கண்ட பின் அதன் உட்பொருளை அறிய தேடினேன். அல்லேலூயா. உட்பொருளை அறிய தேடினேன். காட்சிகளை காண்கிறோம். இறை வார்த்தையின் உட்பொருளை அறிய இன்று நம்மை அழைக்கிறார். தானியேலுடைய ஜெபம். நேற்று தாவீதுடைய ஜெபத்தை பார்த்தோம், தாவீதுடைய மன்றாட்டை பார்த்தோம். திருப்பாடல்கள் வழியாக 2 சாமுவேல் புஸ்தகத்தின் வழியாக நாம் தியானித்தோம் தாவீதுடைய தாழ்ச்சியான மன்றாட்டு. இங்கே தானியேல் அரசு அவையிலே பணிபுரிகிறவராக இருக்கிறார்.
அரசு அலுவலில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும், அவர் நோயுற்று கிடந்தாலும், சோர்வடைந்து கிடந்தாலும், அரசு அலுவலிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும், ஆண்டவரிடத்திலிருந்து கிடைத்த அந்த காட்சியை அவர் உட்பொருளை அறிய ஆவலாயிருந்தார். இந்த நாளின் சிந்தனைக்கு நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்கிற நாம் அதன் உட்பொருள்களை அறிந்து கொள்கிறோமா, இல்லை மேலோட்டமாக வாசித்துவிட்டு அப்படியே இருந்து விடுகிறோமா? இந்த வார்த்தையின் மறைபொருளை அறிய ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கிறோம். ஆண்டவரும் அதை உன்னிப்பாக கேட்டார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு அதை விளக்கி கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலே தானியேலுடைய புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். தானியேல் ஒரு காட்சியை காண்கிறார். அதன் உட்பொருளை அறிய அவர் தேடினார். உட்பொருளை அறிய அவர் தேடினார். தேடுதல். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை தேடினார். மறை உண்மைகளை அறிய ஆவலோடு தேடினார் தானியேல். அந்த தேடுதல் மிகவும் அவசியம். ஒரு காட்சியை காண்கிறார். அப்பொழுது 15 வசனம், தானியேல் 8 அதிகாரம் வாசிக்க கேட்போம். 15, 16. ஆமென். அப்பொழுது மனித தோற்றம் கொண்ட ஒருவர் எனக்கு முன்பாக வந்து நின்றார். ஊலாய் ஆற்றின் நடுவில் இருந்து ஒரு மனித குரல் ஒலித்தது. அது, கபிரியேலே, இந்த காட்சி இவருக்கு விளங்குமாறு செய் என்று கூப்பிட்டு சொன்னது. அப்பொழுது மனித தோற்றம் கொண்ட ஒருவர் எனக்கு முன்பாக வந்து நின்றார். ஊலாய் ஆற்றின் நடுவில் இருந்து ஒரு மனித குரல் ஒலித்தது. அது, கபிரியேலே, இந்த காட்சி இவருக்கு விளங்குமாறு செய் என்று கூப்பிட்டு சொன்னது. ஆமென். கபிரியேலே என்ற சத்தம், மனித தோற்றம் கொண்ட ஒருவர் தானியேலுக்கு முன்பாக வந்து நிற்கிறார். அங்கே ஒரு மனித குரல் ஒலிக்கிறது. கபிரியேலே. கபிரியேல் வானதூதரை அனுப்புகிறார். கபிரியேலே, இந்த காட்சி இவருக்கு விளங்குமாறு செய் என்று கூப்பிட்டு சொன்னது. தேடினான் தானியேல். தேடும் பொழுது எப்படி பாருங்க. 17 வசனம் வாசிக்கலாமா? வேறு யாராவது? அவ்வாறே அவ்வாறே அவர் நான் நின்ற இடத்திற்கு வந்தார். அவர் வருவதை பார்த்து நான் திடுக்கிட்டு முகம் குப்புற விழுந்தேன். அவர் என்னை நோக்கி, மானிடா, இந்த காட்சி இறுதி காலத்தை பற்றியது என தெரிந்து கொள் என்றார். அவ்வாறே அவர் நான் நின்ற இடத்திற்கு வந்தார். அவர் வருவதை பார்த்து நான் திடுக்கிட்டு முகம் குப்புற விழுந்தேன். அவர் என்னை நோக்கி, மானிடா, இந்த காட்சி இறுதி காலத்தை பற்றியது என தெரிந்து கொள் என்றார். ஆமென். 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 பாண்டவர்களே, முதலாவது தானியேல் உட்பொருளை அறிய தேடுகிறார். என்ன செய்கிறார்? உட்பொருளை அறிய தேடுகிறார். தேடுகிறார். சிம்பிள். தேடுதல். ஆண்டவரை தேடுதல், வார்த்தையை தேடுதல். அதிகாலையுடைய சமூகத்திலே வார்த்தைகளை தேட அழைக்கிறார். தேடும் பொழுது, ஆவலோடு தேடும் பொழுது, பேராவலோடு தேடும் பொழுது ஆண்டவருடைய சப்தம் கபிரியேல் வானதூதர் மூலமாக கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அல்லேலூயா. கபிரியேலே, இந்த காட்சி இவருக்கு விளங்குமாறு செய் என்று கூப்பிட்டு சொல்லுகிறார். உங்களையும் என்னையும் இன்னைக்கு அப்படிதான் ஆண்டவர் போறார். மகளே, மகளே, சகோதரனே, சகோதரே, இந்த வார்த்தையின் மறை உண்மைகளை அறிந்து கொள்ள நமக்கு வானதூதரை அனுப்புவதைப் போல இன்று இறைவாக்கினர்களையும் நமக்கு அனுப்பி அநேக காரியங்களை, இந்த காரியம் என்ன என்று சொன்னால் இறுதி நாட்களில் நடக்க வேண்டிய காரியம். ஆமென். தானியேல் என்ன செய்கிறாரு? அந்த வார்த்தையை கேட்க ஆவலோடு இருக்கிறார், தேடுகிறார், காத்திருக்கிறார்.
நாமும் ஆண்டவருடைய வார்த்தையை தேட வேண்டும், காத்திருக்க வேண்டும். ஆவல் கொண்டவர்களாய் இருக்கும் பொழுது அவர் மகிமையின் மேகமாக இறங்கி வந்து நமக்கு அதன் உட்பொருளை அறிய செய்வார். ஆமேன், ஆமேன், ஆமென், ஆமென். ஆமேன். பாந்தவர்களே, கபிரியேலே, இந்த காட்சி இவருக்கு விளங்குமாறு செய் என்ற ஆறுதல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனி தோட்டத்திலே, பிதாவே, இந்த கசப்பான பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று முகங்குப்புற விழுந்து ஜெபித்த பொழுது வல்லமை பெற்றவர்களை வான தூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள், ஊக்கமூட்டினார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இங்கே பழைய ஏற்பாட்டிலே தானியேலை பாருங்கள். அந்த இடத்திற்கு அவர் வருகிறார். கபிரியேல் அவர் நான் நின்ற இடத்திற்கு வந்தார் என்று தானியேல் சொல்றார். நான் நின்ற இடத்திற்கு வந்தார். அவர் வருவதை பார்த்து நான் திடுக்கிட்டு முகம் குப்புற விழுந்தேன். பாருங்க தாழ்ச்சி, தானியேலுடைய தாழ்ச்சியான ஜெபம் பாருங்க. முகம் குப்புற விழுந்தேன். என்னை நோக்கி மானிடா, இந்த காட்சி இறுதி காலத்தை பற்றியது என தெரிந்து கொள். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்று நமக்கும் ஆண்டவர் இந்த செய்தியை கொடுப்பதின் விளக்கம் இறுதி காலம் சமீபமாய் இருக்கிறது என்பதை நாமும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆமென். இவ்வாறு அவர் பேசிக்கொண்டிருக்கும் போது 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். வாசிக்கலாம் தொடர்ந்து 18ஆம் வசனம். ஆமென். அவர் என்னுடன் பேசிக் கொண்டிருக்கையில் நான் தரையில் முகக்குப்புற விழுந்து மயக்கத்தில் ஆழ்ந்து கிடந்தேன். அவர் என்னை தொட்டு எழுப்பி என்னை காலூன்றி நிற்க செய்தார். அவர் என்னுடன் பேசிக் கொண்டிருக்கையில் நான் தரையில் முகக்குப்புற விழுந்து மயக்கத்தில் ஆழ்ந்து கிடந்தேன். அவர் என்னை தொட்டு எழுப்பி என்னை காலூன்றி நிற்கச் செய்தார். ஆமென், ஆமென். அவர் என்னுடன் பேசிக்கொண்டிருக்கையில், வானதூதர் என்னோடு பேசிக்கொண்டிருக்கையில், ஆவியானவர் என்னோடு பேசிக்கொண்டிருக்கையில் தானியேல் என்ன செய்கிறாரு? தரையில் முகங்குப்புற விழுந்து மயக்கத்தில் ஆழ்ந்து கிடக்கிறார். ஆனால் அவர் என்னை தொட்டு எழுப்பி என்னை காலூன்றி நிற்க செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் தாழ்ச்சியான ஜெபம், முகம் குப்புற விழுந்து மன்றாடும் பொழுது அவர் நம்மை தட்டி எழுப்பி காலூன்றி நிற்க செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆவலோடு அவரை தேடும்போது, ஆவலோடு அவரை தேடும் பொழுது, அதிகாலையில் அவரை தேடும் பொழுது, எந்த சூழ்நிலையிலும் நலிந்து கிடந்தாலும், நோயுற்று கிடந்தாலும், மற்ற வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் நமக்கு ஒரு எண்ணம் தோணும், ஐயோ இன்று நான் ஆண்டவரின் வார்த்தையை கேட்கவில்லையே, ஏதோ ஒரு குறைபாடு என்னுள் இருக்கிறது என்று நம்முடைய ஆன்மா நம்மளோடு பேசும். ஆவியானவர் நமக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார். அதுபோல தான் தாவீது அப்படித்தான் ஜெபிக்கிறார். பல வேளைகளில் தாவீது சோர்ந்து போகிறார். ஆனாலும் சொல்றார், என் ஆண்டவர், என் மீட்பர், என் கற்பாரை, என் கண்மலை, நான் யாருக்கு அஞ்ச வேண்டும் என்று சொல்லி தாவீதுடைய அந்த வெற்றியான ஜெபம், வெற்றி முழக்கத்தோடு நான் யாருக்கு அஞ்ச வேண்டும், யாருக்கு அஞ்சி நடுங்க வேண்டும் என்ற ஜெபம் தாவீது. இங்கே தானியேலுடைய தாட்சியுள்ள ஜெபத்தை இன்று நாம் பார்க்கிறோம். கால் ஊன்றி நிற்க செய்தார். பள்ளத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்து காலோடு நிற்க செய்கிற தேவன். நீ எந்த நிலையில் இருந்தாலும் அவர் உன்னை அப்படியே ஏற்றுக்கொள்கிற தேவன். ஆமென். நீ எந்த நிலையில இருந்தாலும் உன்னை அப்படியே ஏற்றுக்கொள்வார். சோர்ந்து போக வேண்டாம். உன்னை தட்டி எழுப்புவார், காலூன்றி நிற்க செய்வார். உன்னை அப்படியே விட்டுற மாட்டார். நீ எந்த சூழ்நிலையில், எந்த நிலையில், எப்படி இருந்தாலும்
அவர் உன்னை தட்டி எழுப்பி எழுந்து நிற்க செய்து கால் ஊன்றி நிற்க செய்து அவருடைய பணியை செய்ய வைப்பார். பிரிந்தவர்கள் ஆமேன் ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் ஆமேன் ஆமன் பாந்தவர்களே. அப்பதான் சொல்றாரு 19 வசனத்தில் வாசிப்போம். 19 பெருஞ்சினத்தின் முடிவு நாளில் பெருஞ்சினத்தின் முடிவு நாளில் நிகழப்போவதை உனக்கு தெரிவிப்பேன், ஏனெனில் அது குறிக்கப்பட்ட இறுதி காலத்தை பற்றியது. பெருஞ்சினத்தின் முடிவு நாளில் நிகழப்போவதை உனக்கு தெரிவிப்பேன், ஏனெனில் அது குறிக்கப்பட்ட இறுதி காலத்தை பற்றியது. ஆமென். ஆமென். பெரும் சினத்தின் முடிவு நாளில் நிகழப் போவதை குறித்து ஆண்டவர் தெரிவிக்கிறார். இன்று நமக்கும் அது ஒரு வார்னிங் தான். அல்லேலூயா. அது குறிக்கப்பட்ட இறுதி காலத்தை பற்றியது. ஆமன் பாதர்களே. கபிரியேல் ஒரு வானதூதர் தானியேலின் காட்சிகளை விளக்குவதற்காக கடவுளால் அனுப்பப்பட்டவர். இவர்தான் திருமுழுக்கு யோவானின் பிறப்பையும் மெசியாவின் பிறப்பையும் அறிவித்தவர். அல்லேலூயா. மெசஞ்சர், காட்ஸ் மெசஞ்சர். இறுதி காலத்தை குறித்து. ஆமன் பார்த்தவர்களே. அப்ப தானியேல் இதை குறித்து கவலைப்படுகிறார், ஜெபிக்கிறார். அல்லேலூயா. இப்ப தானியேலுடைய ஜெபம் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தானியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கிறோமா? நான் நோன்பிருந்து நான் நோன்பிருந்து சாக்கு உடை அணிந்து சாம்பலில் அமர்ந்து என் தலைவராகிய கடவுளிடம் திரும்பி மன்றாடி வேண்டிக் கொண்டேன். நான் நோன்பிருந்து சாக்கு உடை அணிந்து சாம்பலில் அமர்ந்து என் தலைவராகிய கடவுளிடம் திரும்பி மன்றாடி வேண்டிக் கொண்டேன். ஆமென். ஆமென். பாருங்க, அப்ப அவர் தானியேலுடைய ஜெபத்துல முதல்ல என்ன செய்யறாரு? நோன்பு இருக்கிறார். அல்லேலூயா. உபவாசம். சாக்குடை அணிந்து சாம்பலில் அமர்ந்து கடவுளிடம் திரும்பி மன்றாடி வேண்டிக் கொண்டார். அல்லேலூயா. தாழ்ச்சி. ரெண்டாவது என்ன செய்யறாரு? 4வது வசனம் வாசிக்கலாம். என் கடவுளாகிய ஆண்டவர் முன் என் பாவங்களை அறிக்கையிட்டு நான் மன்றாடியது, என் தலைவரே, நீர் மாட்சிமிக்க அஞ்சுதற்குரிய இறைவன். உம் மீது அன்பு கொண்டு உம் கட்டளைகளின்படி நடப்பவர்களுடன் நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை காத்து அவர்களுக்கு பேரன்பு காட்டுகின்றீர். என் கடவுளாகிய ஆண்டவர் முன் என் பாவங்களை அறிக்கையிட்டு நான் மன்றாடியது, என் தலைவரே, நீர் மாட்சிமிக்க அஞ்சுதற்குரிய இறைவன். உன் மீது அன்பு கொண்டு உம் கட்டளைகளின்படி நடப்பவர்களுடன் நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை காத்து அவர்களுக்கு பேரன்பு காட்டுகின்றீர். ஆமென். ஆமென். பாருங்க, முதலாவது நோன்பிருந்து தாழ்ச்சியாக ஆண்டவரிடம் திரும்பி வேண்டுகிறார். இரண்டாவதாக அவருடைய ஜெபத்தில் பார்க்கிறோம், அவருடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்றாடுகிறார். அல்லேலூயா. பாவங்களை அறிக்கையிட்டு மன்றாடுகிறார். எந்த சூழ்நிலை நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு நிமிஷம் அவர் சமூகத்தில் வந்துட்டு, தெய்வமே, நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை, எல்லாம் நீ தந்ததானம், எல்லாம் நீ தந்ததானம், நான் வாழ்வது உமது கருணை, நான் வாழ்வது உமது கருணை, தெய்வமே நான். தாழ்ச்சி.
அப்போ என்ன சூழ்நிலை, என்ன பாவம் எப்படி இருந்தாலும், எந்த சூழ்நிலைனாலும் எல்லாத்தையும் அப்படியே ஒரு கட்டுக்கட்டு வச்சுட்டு ஆண்ட சமயத்தில் வந்து அப்படியே வந்து உட்காந்துட்டு, தெய்வமே நான் ஒன்றும் இல்லைப்பா, நான் வெறும் களிமண்ணப்பா, நீர் எனக்கு உதவி செய்யப்பான்னு கேட்டிங்கன்னா அவர் நம்மை என்ன செய்வார்? தொட்டு எழுப்பி காலூன்றி நிற்க செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, 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 நன்றி. காலூன்றி நிற்க செய்வார். என் மகனே, மகளே, சகோதரியே, சகோதரியே, அவர்கிட்ட என்ன தெரியுமா? சரண்டர் ஆகிடணும், அவ்வளோதான். அவர் வேறு எதுவும் பார்க்க மாட்டார். நேற்று நீ அப்படி செஞ்ச, அங்கே செஞ்ச, இது செஞ்ச, அது செஞ்ச, அதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். அந்த நேரத்தில் வந்து ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லைப்பா, வெறும் களிமண் ஆண்டவரேன்னு சொல்லி அப்படியே முகக்குப்புற விழுந்து அப்படியே அவருடைய சமூகத்தில் சரண்டர் ஆகிட்டு, நீர் அடியனுக்காக என்ன வைத்திருக்கிறீர் எனக்கு சொல்லும் கர்த்தாவே என்று சொல்லி, அடியனுக்கு நீ என்ன வைத்திருக்கிறீரோ அதை எனக்கு சொல்லுங்கப்பான்னு சொல்லி இருகரம் விரித்தவராய் ஆண்டவரிடத்திலே மன்றாடும் பொழுது அவர் நம்மை தட்டி எழுப்பி காலூன்றி நிற்க செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். ஆமன் பார்த்தவர்களே, அப்போ அந்த விஷயத்தை ஆண்டவருடைய வார்த்தையில் நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால் தானியேலுடைய ஜெபம் எப்படி இருந்தது? முதலாவது அவர் நோன்பிருந்து சாக்குடையான், தாழ்ச்சியான ஜெபம், அவரிடத்தில் மன்றாடி வேண்டுகிறார். இரண்டாவது தன் பாவங்களை ஆண்டவர் முன் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. அப்புறம் என்ன செய்யறாரு? ஆண்டவர் அப்படியே புகழ்றார். என்னை மன்னிங்க ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் என்ன செஞ்சிருந்தாலும் அது உமக்கு தெரியும் ஆண்டவரே, நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அது உமக்கு தெரியும் ஆண்டவரே, எல்லாம் உனக்கு தெரியும் ஆண்டவரே, இதோ அடியே உன் பக்கத்தில் வந்துட்டப்பா, நீங்கள் என்ன பார்த்துக்கங்க என்று சொல்லி, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையேன்னு சொல்லி, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. நீ எந்த நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட பாவ சூழ்நிலையில் இருந்தாலும், என்ன தவறு செய்திருந்தாலும் அவருடைய சமூகத்தில் வந்து அப்படியே உன்னை தாழ்த்தி சரணடைச்சிடு. ஆண்டவர்கிட்ட சொல்லப்பா, நம்புங்கப்பா, உம்மை அல்லாமல் யாரை நான் பாடுவேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உம்மை அல்லாமல் யாரை நான் பாடுவேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையைன்னு சொல்லி தானியேலை போல தாட்சியோடு அவருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே நான் பாவி இயேசுவே, இதோ வந்துட்டப்பா, உங்களுடைய சமூகத்தில் வந்துட்டப்பா, எனக்கு இனி பயம் இல்லை ஆண்டவரே, திரு கரத்தால் என்னை தாங்கி ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை புரிய வைங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, அதிகாலை தட்டி எழுப்பி கற்றோடி நாவை நமக்கு கொடுத்து அவருடைய வார்த்தைகளை புரிய வைக்கிற தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டாமா? தானியேலுடைய ஜெபத்தை பார்க்கிறோம். விழுந்தால் படிட்டு முகம் கொப்புற விழுந்து ஜெபிக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை தேடுகிறார். உட்பொருளை அறிய தேடுகிறார். தானியேலுடைய தாட்சியான ஜெபம். ஆண்டவர் அவருடைய பாவங்களை அறிக்கையிடுகிறார்.
பின் ஆண்டவரை போற்றி புகழ்கிறார். எப்படி? என் தலைவரே, நீர் மாட்சிமிக்க அஞ்சுதற்குரிய இறைவன். அப்பா, என்ன அருமையான ஜெபம். என் தலைவரே, நீர் மாட்சிக்குரிய, மாட்சி மிக்க, அஞ்சுதற்குரிய இறைவன். உம்மீது அன்பு கொண்டு உம் கட்டளையின்படி நடப்பவர்களுக்கு நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை காத்து அவர்களுக்கு பேரன்பு காட்டுகிறீரே என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படுகிற பிள்ளைகளை குறித்து பேசுகிறார். கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை பேரன்பு காட்டுகிறீரே என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறார் தன்னை. 5வது வசனம் மிக அழகாக சொல்லுகிறார். வாசி கேட்போம். நாங்கள் பாவம் செய்தோம், வழி தவறி நடந்தோம், பொல்லாதவர்களாய் வாழ்ந்து உம்மை எதிர்த்து நின்றோம், உம் கட்டளைகளையும் நீதி நெறிகளையும் கைவிட்டோம். நாங்கள் பாவம் செய்தோம், வழி தவறி நடந்தோம், பொல்லாதவர்களாய் வாழ்ந்து உம்மை எதிர்த்து நின்றோம், உம் கட்டளைகளையும் நீதி நெறிகளையும் கைவிட்டோம். ஆமென். ஆமென். தானியேலுடைய பாருங்க அடுத்து. நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியோ தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும் என்று சொல்லி நான் பாவம் செய்தோம், நாங்கள் பாவம் செய்தோம். தன்னுடைய பாவங்களை அறிக்கை எடுக்கிறார். முதலாவது தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறார். 2வது நாங்கள் பாவம் செய்தோம் என்று பொதுவாக ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. பாவம் செய்தோம், வழி தவறி நடந்தோம், பொல்லாதவர்களாய் வாழ்ந்து எதிர்த்து நின்றோம். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், நான் உண்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேனே என்று சொல்லி நாங்கள் என்று சொல்லி அவருடைய ஜெபம். அடுத்த வழியாக சொல்றார் பாருங்க. 6ஆம் வசனத்திலே வாசிக்க கேட்போம். எங்களுடைய அரசர்கள், ஆமென், எங்களுடைய அரசர்கள், தலைவர்கள், தந்தையர்கள், நாட்டிலுள்ள மக்கள் அனைவருக்கும் இறைவாக்கினர்களாகிய உம் ஊழியர்கள் உமது பெயரால் பேசியதற்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை. எங்களுடைய அரசர்கள், தலைவர்கள், தந்தையர்கள், நாட்டிலுள்ள மக்கள் அனைவருக்கும் இறைவாக்கினர்களாகிய உம் ஊழியர்கள் உமது பெயரால் பேசியதற்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை. ஆமென். 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 அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. அவருடைய அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஜெபம் பாருங்க எப்படி இருக்கு. அரசர்கள், தலைவர்கள், தந்தையர்கள், நாட்டில் உள்ள மக்கள் அனைவருக்கும் இறைவாக்கினர்களாக உம்முடைய ஊழியர்கள் உமது பெயரால் பேசியதற்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை. பாருங்க, அப்படியே ஒன்னொன்னா தன்னை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றார். ஹல்லேலூயா. அடுத்து சொல்றார் பாருங்க 7ஆம் வசனத்துல, என் தலைவரே, எருசலேம் வாழ் மக்களும் இஸ்ரேலை சார்ந்த யாவரும் ஆகிய நாங்கள் உமக்கு எதிராக செய்த துரோகத்தின் பொருட்டு அருகிலோ தொலைவிலோ உள்ள எல்லா நாடுகளுக்கும் உம்மால் இன்று வரை விரட்டப்பட்டுள்ளோம். என் தலைவரே, நீதி உமக்குரியது,
எமக்கோ இன்று வரை கிடைத்துள்ளது அவமானமே. ஏனெனில் யூதாவின் மனிதர்களும் எருசலேம் வாழ் மக்களும் இஸ்ரேலை சார்ந்த யாவரும் ஆகிய நாங்கள் உமக்கு எதிராக செய்த துரோகத்தின் பொருட்டு அருகிலோ தொலைவிலோ உள்ள எல்லா நாடுகளுக்கும் உம்மால் இன்று வரை விரட்டப்பட்டுள்ளோம். ஆமென். ஆமென். பாருங்க, அடுத்தது என்ன சொல்றாரு? மக்கள் அவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் இருக்கிறனால நாங்கள் ஒவ்வொரு இடமா அடிமைகளாக விரட்டப்பட்டு கொண்டு இருக்கிறோமே என்று சொல்லி ஜெபிக்கிறார் தானியேல். அடுத்த வசனத்தில் எப்படி ஜெபிக்கிறார்? ஆம் ஆண்டவரே, ஆமென். ஆம் ஆண்டவரே, அவமானமே எங்களுக்கும் எங்கள் அரசர்களுக்கும் தலைவர்களுக்கும் தந்தையர்களுக்கும் கிடைத்துள்ளது. ஏனெனில் நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம். ஆம் ஆண்டவரே, அவமானமே எங்களுக்கும் எங்கள் அரசர்களுக்கும் தலைவர்களுக்கும் தந்தையர்களுக்கும் கிடைத்துள்ளது. ஏனெனில் நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம். ஆமென், ஆமென். ஆமென். அப்படியே பாவத்தை ஒத்துக்கிறார் பாருங்க. நாங்கள் கீழ்ப்படியாதனால அலைகழிக்கப்பட்டோம், நாடுகளுக்கு அங்கே இங்குமாக அலைந்து திரிந்தோம், அவமானத்தை பெற்றுக்கொண்டோம், அவமான சின்னமாக நாங்கள் விளங்கினோம், அங்கே மிக நாங்கள் அடிமைகளாக விரட்டப்பட்டோம், அவமானமே எங்களுக்கு இருந்துச்சு. எங்கள் அரசர்களுக்கும் தலைவர்களுக்கும் தந்தையர்களுக்கும் கிடைத்துள்ளது. நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோமே என்று சொல்லி தங்களை தாழ்த்துகிறார். அடுத்த வசனம் பாருங்க. எங்கள் தலைவரும் கடவுளமாக உம்மிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு, நாங்களோ உம்மை எதிர்த்து நின்றோம். வாசிக்க கேட்போம் 9-10. ஆமென். எங்கள் தலைவரும் கடவுளும் ஆகிய உம்மிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு, நாங்களோ உம்மை எதிர்த்து நின்றோம். தம் ஊழியர்களான இறைவாக்கினர்கள் வாயிலாக தம் திருச்சட்டங்களை அளித்து அவற்றின் வழியில் நடக்குமாறு பணித்த எங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலொலியை நாங்கள் கேட்க மறந்தோம். எங்கள் தலைவரும் கடவுளும் ஆகிய உம்மிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு, நாங்களோ உம்மை எதிர்த்து நின்றோம். தம் ஊழியர்களான இறைவாக்கினர்கள் வாயிலாய் தம் திருச்சட்டங்களை அளித்து அவற்றின் வழியில் நடக்குமாறு பணித்த எங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலொலியை நாங்கள் கேட்க மறுத்தோம். ஆமென். பாருங்க, அந்த ஜெபம் பாருங்க, அவர் எப்படி ஒத்துக்கிறார் பாருங்க. எத்தனை பேர் இந்த வார்த்தையை உள் வார்த்தைகளை புரிந்து கொள்கிறார்? ஒத்துக்கிறார். ஒரு தவறு எங்கெங்கெல்லாம் தப்பு செஞ்சோன்னு சொல்லி அவர் அப்படியே அட்மிட் பண்றார். சரிங்க. அல்லேலூயா. 11ஆம் வசனம் இன்னும் அழகா சொல்லுது. 11-12 வேகமாக வாசிக்கலாம். ஆமென். நாங்களோ அவரது குரலொலியை ஏற்கவில்லை. இஸ்ரவேலரே யாவரும் உமது திருச்சட்டத்தை மீறி உம் குரலுக்கு பணிய மறுத்து விலகி சென்றனர். கடவுளின் ஊழியரான மோசேயின் திருச்சட்டத்தில் எழுதப்பட்டபடி சாபமும் கேடும் எங்கள் தலைமேல் கொட்டப்பட்டன. ஏனெனில் நாங்கள் அவருக்கு எதிராக பாவம் செய்தோம். எங்களுக்கும் எங்களை ஆண்டு வந்த எங்கள் அரசர்களுக்கும் எதிராக அவர் கூறியதை எங்கள் மீது அவர் சுமத்தியுள்ள பெரும் துன்பத்தின் வழியாய் உறுதிப்படுத்தியுள்ளார். ஏனெனில் எருசலேமுக்கு எதிராக நிகழ்ந்தது போல் உலகில் வேறெங்கும் நடக்கவே இல்லை. ஆமென், ஆமென். ஆமென். என்ன அழகான ஜெபம் பாருங்க. எப்படி அவர் ஜெபிக்கிறார் பாருங்க. எங்களுக்கும் எங்களை ஆண்டு வந்த எங்கள் அரசர்களுக்கும் எதிராக அவர்கள் கூறியதை எங்கள் மீது அவர் சுமத்தியுள்ள பெரும் துன்பத்தின் வழியாக உறுதிப்படுத்த. ஏனெனில் எருசலேமுக்கு எதிராக நிகழ்ந்த உலகில் வேறெங்கும் நடக்கவில்லை. மோசேயின் திருச்சட்டத்தில் எழுதப்பட்டபடி சாபமும் கேடும் எங்கள் தலைமையில் கொட்டப்பட்டன. நாங்கள் அவருக்கு எதிராக ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தோம். பாருங்க, ஒவ்வொரு நிலையில் இருக்கிறவங்கள அப்படியே எப்படி ஒருத்தரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். இதுதான் பரிந்துரை ஜெபம். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் பரிந்துரை ஜெபம். முதலாவது ஜெபிக்கிறவர் ஆண்டவரை தேடுகிறார், அவருடைய வார்த்தைகளை தேட விரும்புகிறார்,
வார்த்தைகளின் உட்பொருளை அறிய விரும்புகிறார். ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறார். ஆண்டவர் சமயத்தில் வந்து உட்காரும் பொழுது, ஆண்டவரே இன்றைக்கி நான் என்ன சொல்லணும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கணும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். அல்லேலூயா. கொஞ்சம் உயிருள்ள அல்லேலூயா வரட்டுமே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரட்டுமே. அல்லேலூயா. உயிருள்ள ஜபமாக இருக்கட்டுமே. ஏன் நொந்து போயிருக்கிறீங்க? ஏன் சோர்ந்து போயிருக்கீங்க? அவர் சமூகத்தில் வந்துட்டீங்க, எல்லாம் அவர் மறந்துட்டார். உன் குற்றங்களை கார்மேகம் போலும் என் முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டேன். நீ அதை நினச்சி இதை நினச்சிட்டு வருந்துட்டு இருக்காத. நீ இப்போ என் நிலையில் எப்படி இருக்கிற? முழுசாக உட்காரு. இல்லையா? எல்லாத்தையும் மறந்துட்டு உட்காரு. அவர் உன்னை பாவங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாரு. அவருடைய முதுகு பின்னால் போட்டார். உன் பாவங்களை, உன் குற்றங்களை நான் நினைவில் வைக்க மாட்டேன். உன் குற்றப்பணிகள் எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டேன். எல்லாம் மாறிடுச்சு. ஏன்னா நீ என்கிட்ட வந்துட்ட. நேற்று வரைக்கும் இந்த ப்ரேயரில் நீ வர்றதுக்கு ஒரு செகண்டு முன்னால் எந்த நிலையில் இருந்தியோ, அது என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் அவரை அப்படியே மறைச்சி மறந்துட்டார். அல்லேலூயா. விசுவசிக்கிறவங்களால தான் அல்லேலூயா சொல்ல முடியும், இல்லாட்டி வராது. அந்த வார்த்தையை உள் வாங்குறவங்களால் மட்டும்தான் ஆமீன் என்று சொல்ல முடியும், அல்லேலூயா என்று சொல்ல முடியும். இந்த நொடி வரைக்கும் நீ என்ன பண்ணியதுலையோ, அப்பா நம்புங்கப்பா, உங்கள் பிள்ளை நான் வந்துட்டப்பான்னு சொல்லி அந்த ஊதாரி மகன் வந்தபோது ஒரு குற்றத்தையும் அவர் நினச்சி கூட பார்க்கல. ஓடி போய் கட்டி அணைத்து ஊதாரி மகனை தழுவி பிடித்து முத்தமிட்டு அவனை வரவேற்கிறார் அந்த தந்தை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தந்தை தான் நமக்கு உண்டு. நேற்று நீ அப்படி செஞ்சியே, நேற்று இரவு அப்படி பண்ணியே, முந்தா நாள் அப்படி பண்ணியேன்னு சொல்லி நம்ம தான் ஒருத்தரை குற்றப்பழி சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. என் மகனே மகளே நீ வந்துட்டியா, அதே எனக்கு போதும். அல்லேலூயா. அந்நேரமே குணமடைந்தாள். அல்லேலூயா. அந்த பெரும்பாடு உள்ள பெண் ஆண்டவரின் ஆடைகளை நான் தொட்டால் போதும் என்று அந்த நெருக்கடியான கூட்டத்திலே அவள் ஓடி வருகிறாள். அந்த சந்தில் போது எப்படியாவது நான் ஆண்டவரின் விளிம்பை, ஆடைகளின் விளிம்பை தொட்டால் போதும் நான் குணமடைவேன் என்ற விசுவாசத்தோடு வந்து தொடுகிறாள். குணமடை அந்நேரமே. அல்லேலூயா. அந்நேரமே உன் குற்றங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எவரது குற்றம் மறைக்கப்பட்டதோ, எவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் பேறு பெற்றவர் என்று சொல்ல. அவர் சமூகத்தில் நீ வந்துட்டா போதும். ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. அவர் நேற்றைய பாவங்கள், நேற்றைய குற்றங்கள், நேற்று செஞ்சதெல்லாம் நினைவில் வைக்க மாட்டார். அதுதான் கடவுள். ஆமேன். அவர் பக்கத்தில் நீ வந்துட்டு வாய்களை திறந்து நீ வாசிக்கும் பொழுது அவரை உன்னை அன்போடு ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. அந்த ஊதாரி மைந்தனை அப்படித்தான். அவன் என்ன நிலையில் நேற்று வரைக்கும் எப்படி இருந்துட்டான், ஆனால் இன்னைக்கு காலையில் ஓடி வர அப்பா பார்க்குறதுக்கு இவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். என் பிள்ளை வந்துட்டானா, என் பகன் வந்துட்டானான்னு சொல்லி ஓடி வரும்பொழுது தூரத்தில் போய் ஓடி போய் கட்டி அணைத்து முத்தமிடுகிறவர் அந்த ஊதாரி தந்தை. அல்லேலூயா. ஊதாரி போல தேடிக்கொண்டிருக்கிறார் தன் மகனுக்காக. அப்படிப்பட்டவர் தான் நம் ஆண்டவர். அவர் நம்மளை விட்டு விலகணும்னு விரும்புகிறதே இல்லை. நம்ம தான் விலகி போயிடுறோம். ஆனாலும் விலகி போயிட்டாலும் நம்ம இஷ்டப்படி எப்படி இருந்தாலும் திரும்பி வந்து, ஆண்டவரே நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. ஒவ்வொரு நாளும் என்னை பொன்னை புடமிடுகிறவர் போல நீர் என்னை புடமிட்டீர். வெள்ளியை போல அல்ல, துன்பம் எல்லாம் முறையிட்டு என்னை புடமிட்டேன். இதோ அடியேன் வந்துட்டேன். ஆண்டவரே நம்புங்கப்பா, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையேன்னு சொல்லி நம்புங்கப்பா உங்கள் பிள்ளை வந்துட்டேன்னு சொன்னீங்கன்னா, அந்த காலையில் அருமையான பாடல். அந்த பாடலை போட முடியுமா? அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத
நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் பாடுவேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் பாடுவேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளைன்னு சொல்லி வந்துட்டப்பா. உதாரிபதி எங்கள் அப்பாட்ட நான் போயிடுவேன். அவரை விட்டுட்டு ஓடி போய் என்னுடைய சாக்கடையில் கிடந்தேன், அங்கே கிடந்தேன், இங்கே கிடந்தேன். ஆனால் நான் உணர்ந்துட்டாண்டவர். அறிவு தெளிந்தவனாய் அவன் மீண்டும் வருகிறான். கண்கள் திறக்கப்பட்டவனாய் எங்கள் அப்பாட்ட நான் போயிடுவேன். எங்கள் அப்பா வீட்டில் எல்லாம் இருக்குது, நான் ஏன் இங்கே கிடக்கணும்? நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்லி, அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே என்று சொல்லி ஓடி வருகிறான் உதாரி பிள்ளை. அந்த உதாரி தந்தை என்று சொல்ல வேண்டும். ஓடி போகிறார். ஓடிக்கு வருகிறான் மகன். ஓடி போவேன், ஓடி போவேன், தந்தையிடம் நான் ஓடி போவேன்னு சொல்லி அவன் ஓடி வந்த மாதிரி, அப்பா இதோ நான் ஓடி வந்துட்டேன்னு சொல்லுங்க. அப்பா நான் ஓடி வந்துட்டப்பா, உங்க சமூகத்தில் வந்துட்டப்பான்னு சொல்லுங்க. அவர் என்னை கட்டி அணைத்து முத்தமிடுவார், கட்டி அணைத்து முத்தமிடுவார். நான் ஓடி வந்துட்டப்பா உங்கள் சமூகத்தில், உங்களுடைய திருப்பாதத்தில் வந்துட்டப்பான்னு ஒப்பு கொடுங்க. உங்களையே தாழ்ச்சி ஒப்பு கொடுங்க. அப்பா நான் வந்துட்டேன். தானியேலை போல தாழ்ச்சியோட ஜெபம், தாழ்ச்சியோட ஜெபம். நாங்கள் பாவம் செய்தோம், வழிநடை நடந்தோம், பொல்லாதவர்களாய் வாழ்ந்து உம்மை எதிர்த்து நின்றோம், உம்முடைய கட்டளைகளும் நீதிகளையும் கைவிட்டோம். எங்களுக்கும் எங்களை ஆண்டு வந்த எங்கள் அரசர்களுக்கும் எதிராக அவர் கூறியது எங்கள் மீது அவர் சுமத்தியுள்ள பெரும் துன்பத்தின் வழியாக உறுதிப்படுத்தியுள்ளார். ஏனெனில் எருசலேமுக்கு எதிராக நிகழ்ந்தது போல் உலகில் வேறெங்கும் நடக்கவே இல்லை என்று சொல்லி ஜெபிக்கிறார். மோசையின் திருச்சட்டத்தில் எழுதியுள்ளவாறு இத்துணை துன்பமும் எங்கள் மேல் வந்துள்ளது. ஆயினும் நாங்கள் எங்கள் கொடிய செயல்களை விட்டொழித்து உமது உண்மை வழியை ஏற்று ஆண்டவரும் எங்கள் கடவுளுமான உமக்கு உகந்தவர்களாய் நடக்க முடியவில்லை அப்பா என்று சொல்லி ஏற்று எங்கள் ஆண்டவரும் எங்கள் கடவுளுமான உமக்கு உகந்தவர்களாய் நடக்க முடியவில்லை. ஆண்டவரே, இந்த அதிகாலை பொழுதில் இதோ நாங்கள் வந்திருக்கிறோம். நம்புகப்பா உந்தன் பிள்ளை, நம்புகப்பா உந்தன் பிள்ளை என்று சொல்லி திருப்பாதம் நம்பி வந்தோம். கிருபை நிறை இயேசுவே, உமதன்பை தேடி வந்தோம். தேவ சமூகத்திலே திருப்பாதம் நம்பி வந்தோம். கிருபை நிறை இயேசுவே, உமதன்பை தேடி வந்தோம். தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா. தானியேல் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கும் தானியேல் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். வேகமாய் வாசிப்போம். சாகிரியர் 9:21. இவ்வாறு நான் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கும் பொழுது முதல் காட்சியில் நான் கண்ட கப்ரியேல் என்ற மனிதர்
மாலை பழி வேளையில் விரைவாய் பறந்து வந்து என்னை தொட்டு என்னிடம் பின்வருமாறு சொன்னார். தொடர்ந்து வாசிக்கலாம். தானியேல் உனக்கு தானியேல், உனக்கு விவேகத்தையும் மெய்யுணர்வையும் அளிக்க நான் புறப்பட்டு வந்துள்ளேன். நீ வேண்டுதல் செய்ய தொடங்கிய போதே கட்டளை ஒன்று பிறந்தது. நான் அதை உனக்கு தெரிவிக்க வந்தேன். ஏனெனில் நீ மிகுதியான அன்புக்குரியவன். ஆதலால் நான் சொல்வதை கவனித்து காட்சியின் உட்பொருளை உணர்ந்து கொள். ஆமென். ஆமென். ஒரு முறை கூட வாசிக்கலாம். 21ஆம் வசனம் முதல். ஆமென். இவ்வாறு நான் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கும் பொழுது முதல் காட்சியில் நான் கண்ட கபிரியேல் என்ற மனிதர் மாலை பழி வேளையில் விரைவாய் பறந்து வந்து என்னை தொட்டு என்னிடம் பின்வருமாறு சொன்னார். தானியேல், உனக்கு விவேகத்தையும் மெய்யுணர்வையும் அளிக்க நான் புறப்பட்டு வந்துள்ளேன். நீ வேண்டுதல் செய்ய தொடங்கிய போதே கட்டளை ஒன்று பிறந்தது. நான் அதை உனக்கு தெரிவிக்க வந்தேன். ஏனெனில் நீ மிகுதியான அன்புக்குரியவன். ஆதலால் நான் சொல்வதை கவனித்து காட்சியின் உட்பொருளை உணர்ந்து கொள். ஆமென். 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 பாருங்க, தேடுகிறார். காட்சியின் மறைபொருளை அறிய தானியேல் தேடுகிறார். நாமும் ஆண்டவர் சமூகத்தில் தேடணும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். அவர் சமூகத்தில் முழங்கால் இருந்துட்டு முகம் குப்புற விழுந்து நீங்கள் கிடக்கும் பொழுது, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், பலனற்று பலவீனமாய் கிடந்தாலும் அவர் நம்மை தொட்டு எழுப்பி காலோண்டு நிற்க செய்து மறை உண்மைகளை அறியச் செய்வார். அல்லேலூயா. கட்டளை பிறக்கும். ஜெபிப்பதற்கு முன்பதாகவே கட்டளை பிறந்தது. வேண்டுதல் செய்து கொண்டிருக்கும் பொழுது முதல் காட்சியை கண்ட கபிரியேல் என்ற மனிதர் மாலை பழிவேளையில் விரைவாய் பறந்து வந்து என்னை தொட்டு, தானியேல், உனக்கு விவேகத்தையும் மெய்யுணர்வையும் அளிக்க நான் புறப்பட்டு வந்துள்ளேன். நீ வேண்டுதல் செய்ய தொடங்கிய போதே கட்டளை பிறக்கும். ஆமென். தானியேல் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. தன்னை தாழ்த்துகிறார், தன் பாவங்களை அறிக்கையிடுகிறார், தங்கள் கூட்டத்தில் இருக்கிறவங்களோட பாவங்களை அடைக்கிறார், மக்களுக்காக ஜெபிக்கிறார், அரசர்களுக்காக ஜெபிக்கிறார், ஒவ்வொருவருக்காக ஜெபிச்சு ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் அவர் சமூகத்தில் அப்படியே அள்ளி 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 வைக்கிறாரு. கடைசியில் சொல்றார் பாருங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் மிக அழகாக சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். 17-18 வேகமாய். தானியேல் 9:17-18. ஆகையால் எங்கள் கடவுளே, இப்பொழுது அடியானின் வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொள்ளும். பாழாய் கிடக்கிற உமது தூயகத்தின் மீது தலைவராகிய உம்மை முன்னிட்டே உமது முகத்தை ஒளிர செய்வீராக. என் கடவுளே, செவிசாய்த்து கேட்டருளும். உம் கண்களை திறந்து எங்கள் வாழிடங்களையும் உமது பெயர் தாங்கிய நகரையும் நோக்கியருளும். நாங்கள் எங்கள் நேர்மையை நம்பாமல் உமது பேரிரக்கத்தையே நம்பி எங்கள் மன்றாட்டுகளை உமது முன்னிலையில் சமர்ப்பிக்கின்றோம். ஆகையால் ஆமென். 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 தொடர்ந்து வாசிக்கலாம். 19. ஆமென். என் தலைவரே மன்னித்தருளும். என் தலைவரே கேளும். என் தலைவரே செவி கொடுத்து செயலாற்றும். என் கடவுளே, உம்மை முன்னிட்டு காலம் தாழ்த்தாதேயும். ஏனெனில் உமது நகரமும் உம் மக்களும் உமது பெயரையே தாங்கியுள்ளனர். என் தலைவரே மன்னித்தருளும். என் தலைவரே கேளும். என் தலைவரே செவி கொடுத்து செயலாற்றும். என் கடவுளே, உம்மை முன்னிட்டு காலம் தாழ்த்தாதேயும். ஏனெனில் உமது நகரமும் மக்களும் உமது பெயரையே தாங்கியுள்ளனர். ஆமென். 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 பாருங்க, அவருடைய ஜெபம் எப்படி கன்க்ளூட் பண்றார் பாருங்க. அதனால தான் 20ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்லி வேண்டிக் கொண்டு என் பாவங்களையும் இனத்தாரை வாசிக்கலாம். 20ஆம் வசனம். வேறு யாரோ சப்தமாய் வேகமாய். இவ்வாறு நான் இவ்வாறு சொல்லி வேண்டிக் கொண்டு என் பாவங்களையும் என் இனத்தாராகிய இஸ்ரேலின் மக்களின் பாவங்களையும் அறிக்கையிட்டு என் கடவுளின் திருமலைக்காக என் விண்ணப்பங்களை என் கடவுளாகிய ஆண்டவர் முன் சமர்ப்பித்தேன். நான் இவ்வாறு சொல்லி வேண்டிக் கொண்டு என் பாவங்களையும் என் இனத்தாராகிய இஸ்ரேல் மக்களின் பாவங்களையும் அறிக்கையிட்டு என் கடவுளின் திருமலைக்காக என் விண்ணப்பங்களை
ஆமென். என் கடவுளாகிய ஆண்டவர் முன் சமர்ப்பித்தேன். அவர் ஏதாவது டிமாண்ட் பண்ணாரா? தானியேல் ஒரு டிமாண்ட் பண்ணல. மாறாக ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாக எடுத்து சொல்லி, நாங்கள் இப்படி செய்யலை, நீங்கள் எங்களுக்கு இப்படி செஞ்சீங்க, நாங்கள் இப்படி தவறிட்டோம், நீங்கள் எங்களுக்கு இப்படி உதவி செஞ்சீங்க, நாங்கள் இப்படி தவறிட்டோம் என்று சொல்லி அறிக்கையிட்டு சுத்திகரிக்கிறார். அந்த சுத்திகரிப்பு ஜபம், அந்த பரிந்துரை ஜபத்தினால் வானதூதர் அங்கிருந்து சொல்றாரு, நீ வேண்டுதல் செய்ய தொடங்கிய போது கட்டளை பிறக்கும். ஹல்லேலூயா. நம்மளுடைய டிமாண்ட் ஆண்டவருடைய எப்போ பாரு ஆண்டவர்கிட்ட, சாரி ஆண்டவரே எனக்கு அது கொடுங்க, இது கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்கன்னு கேட்காதே. மாறாக அவரை போற்றி ஸ்துதி ஸ்துதி ஸ்துதி, எல்லா ஸ்துதி கனம் மகிமையும் இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதற்காக நீ செய்து கொண்டே இருக்கும் பொழுது கட்டளை பிறக்கும். ஜெபிப்பதற்கு முன்பதாகவே கட்டளை பிறக்கும். உன்னை காலோண்டு நிற்க செய்வார் என்ற சிந்தனையோடு இறுதி ஜெபம் சுருக்கமாய். ஆமென். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, அப்பா உம்மை நம்பினால் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்பா, இந்த காலை வேளையில் எங்களையும் இந்த குழுவில் இருக்கும் குடும்பத்தாரையும் உம் பாதத்தில் ஒப்படைக்கிறேன். அப்பா, எங்கள் அனைவரையும் அதிகாலையில் தட்டி எழுப்பி உங்கள் சமூகத்தில் அமர செய்ததற்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் உட்பொருளை அறிய தேடும் பிள்ளைகளாய் இருக்க எங்களை ஆசீர்வதியும் தகப்பனே. தானியேல் உம்முடைய வார்த்தைகளை தேடுகின்ற பிள்ளைகளாகவும் கேட்கின்ற பிள்ளைகளாகவும் இருப்பது போல நாங்களும் அப்படியே இருக்க எங்களுக்கு அருளையும் ஆசீர்வாதத்தையும் தரும் தகப்பனே. இந்த காட்சி இறுதி காலத்தை பற்றியது என தெரிந்து கொள் என்று சொன்னீரப்பா. ஆமாப்பா, நாம் அனைவரும் இப்போ இறுதி காலகட்டத்தில் இருக்கிறோம் தகப்பனே. இந்த இறுதி காலகட்டத்தில் உம்மை தேடும் பிள்ளைகளாய் இருக்க எங்களை ஆசீர்வதியும் தகப்பனே. ஆம் தகப்பனே, ஆண்டவரை தேடும் பொழுது அவர் நம்மை தொட்டு எழுப்பி நம்மை காலூன்றி நிற்க செய்வார். அப்பா, எங்கள் அனைவரையும் உம் பாதத்தில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. இந்த 1 மணி நேரம் நாங்கள் உம்முடைய இறைவார்த்தைகளை கற்றுக்கொள்ள வைத்ததற்கு நன்றி ஆண்டவரே. இந்த குழுவில் இருக்கும் அனைவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த இறைவார்த்தைகளை யூடியூப் வழியாக கேட்கிற பிள்ளைகளையும் கேட்க போகின்ற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் தகப்பனே. உமது பணிகளை உமக்கு ஊழியம் பண்ணும் பிள்ளைகளாய் இருக்க எங்களை ஆசீர்வதியும் தகப்பனே. உயிருள்ள நாள் வரையும் உம்மை ஆசீர்வதித்து உம்மை துதிக்க எங்களுக்கு அருள் தாரும் தகப்பனே. எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுப்பா, நன்றி ஆண்டவரே. எத்தனை கருத்துள்ள ஜெபம். சிறு பிள்ளை கருத்துள்ள ஜெபம். இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். என் மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே, நீ நேற்று வரைக்கும் எப்படி இருந்தாரேன்னு அவர் உன்னை கணக்கு கேட்க மாட்டார். நீ இப்போ வந்துட்டு அவர் சமூகத்தில் நீ வந்துட்டேன்னா போதும். உன்னை காலொண்டு நிற்க செய்வார், உன்னை பேசும்படி செய்வார், உன் தலை நிமிர செய்வார், உச்சன் தலைமுதல் உள்ள கால்வரை இறை வார்த்தையின் அபிஷேகத்தினால் நிரப்புவார். நிரப்பி ஆண்டவர் வார்த்தைகளை தந்து ஜெபிக்க செய்வார். இதை விசுவசிக்கணும். விசுவசித்தா மட்டும்தான் விசுவசிப்பவர்களுக்கு எல்லாம் கூடும் என்ற சிந்தனையோடு, அப்பா பிதாவே, இந்த நாளை உங்கள் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து இன்னும் ஆசீர்வதிக்கப் போவதற்காக நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாவல்ல இறைவன் தந்தை மகன் தூயாமை நம் ஒவ்வொரு உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளின் செய்தி உங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகவும் பிரயோஜனமாக என்று விசுவசிக்கிறவர்கள் மாற்றும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் ஹல்லேலூயா என்று சொல்லி சப்தமாய் கரங்களை தட்டி எல்லாரும் வல்லமையோடு ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவர். நன்றி அப்பா. இயேசுவுக்கு நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். Have a nice day. God bless you.